வணக்கம் எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக போன மாதம் ஜூன் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா. அதனால் ஃபைனலாக எவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாவட்ட வாரியாக வீடியோ அப்படின்றது போட்டுட்டு வந்துருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் அண்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி இந்த 2 டிஸ்ட்ரிக்டை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 23ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பர்சன் வந்து 2440வது நபராக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜூனியர் பெயிலி போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி இந்த மாதிரி போஸ்டிங்ஸுக்கு இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வர டைம் அப்படின்றதுக்கு லாஸ்ட் டேட் முடிகிறதுக்கு. அப்போ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி போஸ்டிங்க்கு 3000 பேர் வர, அதாவது 3000 பேருக்குள்ளே தான் இங்கே கன்ஃபார்ம் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீலகிரி டிஸ்ட்ரிக்டை பற்றி நம்ம போன டைம் வீடியோ போஸ்ட் பண்ணப்போ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தப்ப நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருப்போம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த அப்ராக்சிமேட் 2000 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அமைஞ்சு போச்சு அப்படின்றத இப்போ நம்ம கண்கூடா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் இங்கே காம்படிஷனை பற்றி பார்த்தோம்னா வேகன்சி 22 இருக்குது. இந்த 22 வேகன்சிக்கு 3000 பேருக்குள்ளே தான் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது இங்கே வந்து லோ காம்படிஷன் தான். எஸ், இங்கே வந்து போட்டி அப்படின்றது குறைவு அப்படின்றத நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறோம். இந்த மாதிரி ஜூனியர் பெயிலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங் ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்குறோம். இங்கே வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து 3917வது நபராக ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. 23ஆம் தேதி அன்னைக்கு தான் ஜூன் மந்த் அப்போ இவரும் அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க ஓகேங்களா. இங்கே வேகன்சி எடுத்துக்கிட்டோம்னா ஓஏ இந்த மாதிரி வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 53 வேகன்சி அப்படின்றது இருக்குது. அப்போ ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு கண்டிப்பாக அப்போ அடுத்த ஸ்டேஜ் ப்ராக்டிக்கல் கூப்பிடும்போது கண்டிப்பாக 250 பேர்த்துக்கு மேலே தான் இங்கே கூப்பிடுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 250 பேர் கூப்பிடுறாங்களோ வச்சுக்கிறோமே. அப்படி கூப்பிட்றாங்கன்னு சொல்லும் போது இங்கே காம்படிஷன் பார்க்கும்போது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டஃப்பு தான். எஸ், காம்படிஷன் வந்து டஃப்பு தான். ஏன்னா அங்கிட்ட ஒரு 3 நாள் டேட் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகும் போது எப்படியும் அங்கே வந்து எப்படி 4500 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க இந்த ஓஏ போஸ்டிங்க்கு. 53 வேகன்சிக்கு ஒரு 250 பேர்த்த அடுத்த ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாலுமே இங்கே வந்து 4000 பேருக்கு மேலே, அதாவது 4500 பேர்த்துக்குள்ளே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லும் போது காம்படிஷன் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி ஓஏ இந்த மாதிரி போஸ்டிங்லாம் ஓகேங்களா. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி இந்த டிஸ்ட்ரிக்ட் வீடியோ போடுங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்காம நீங்கள் இப்போ பார்க்குற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் நம்பரு அண்டு அப்ளை பண்ண டேட் இந்த 2 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். அதை வச்சு நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரெடியாகவே இருக்கோம். ஸோ அப்படி கோஆப்ரேட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து நீங்கள் பேசுகிறது வந்து நோ யூஸ், வேஸ்ட்டு. மற்ற விஷயங்களை பற்றி கமெண்டில் போய்ட்டுங்க, பட் எங்கள் டிஸ்ட்ரிக்ட் வீடியோ போடுங்க அப்படின்றது கேட்குற அந்த விஷயம் மட்டும் நோ யூஸ் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.